வணக்கம் நண்பர்களே. வெற்றியின் பார்வை யூடியூப் சேனல். இது உங்களுடைய சேனல். உலக தமிழர்களின் தாரக மந்திரம். வாரம் ஒரு சாதனையாளரின் வாழ்வியல் படங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். இந்த வாரம் நாம் பார்க்கப் போகும் ஆளுமை ஒரு இளைஞன். கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவன் ஐரோப்பாவில் பயணம் செய்கிறான். ஆனால் அங்குள்ள ஒரு சிறிய ரயில் நிலையத்தில் எந்த காரணமும் இல்லாமல் அந்த நாட்டு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு 72 மணி நேரம் உணவோ தண்ணீரோ இல்லாமல் ஒரு இருட்டு அறையில் அவன் அடைக்கப்படுகிறான். அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட போது அந்த இளைஞன் ஒரு முக்கியமான உண்மையை உணர்கின்றான். வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் வெறும் கொள்கைகள் மட்டும் போதாது. நேர்மையான வழியில் செல்வத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அது. அந்த 27 வயது இளைஞன் வேறு யாருமல்ல, இந்தியாவின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற தொழில்நுட்பத்தின் புரட்சியின் தந்தை என்று எல்லோராலும் போற்றப்படும் நாராயணமூர்த்தி அவர்கள்தாம். மைசூர் மாவட்டத்தில் பிறந்த நாராயணமூர்த்தி அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்தில் என்ஜினியர் பட்டமும் ஐஐடி கான்பூர் பள்ளியில் எம்டெக் பட்டமும் பெற்றார். வெறும் 10,000 ரூபாய் கடனில் தொடங்கி இன்று $100 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள இன்ஃபோசிஸ் சாம்ராஜ்யத்தை அவர் எப்படி உருவாக்கினார்? அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 உன்னத பாடங்கள் என்ன? வாருங்கள், வெற்றியின் பார்வையோடு நாம் பயணிப்போம். 1981ஆம் ஆண்டு அன்றைய இந்தியாவில் ஒரு தொழிலை தொடங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. லைசன்ஸ் ராஜ் என்று சொல்லப்பட்ட கடுமையான அரசு விதிமுறைகள் இருந்த காலகட்டம் அது. ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் கிடைக்க வேண்டும் என்றால் கூட 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருந்தது அப்போது. நாராயணமூர்த்தியும் அவரது சில நண்பர்களும் பேட்னி கம்ப்யூட்டர்ஸ் என்ற பூனே பேஸ்ட் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் அப்போது பணி செய்து கொண்டிருந்தார்கள். நாராயணமூர்த்தி தன் 6 நண்பர்களிடம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்பது பற்றி பேசுகிறார். அந்த சமயத்தில் நண்பர்கள் அனைவரும் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவே தன் மனைவி சுதாவிடமிருந்து 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதை முதலீடு செய்து இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனத்தை அன்று அவர் ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் சில ஆண்டுகள் கடுமையான நஷ்டத்தையும் சவால்களையும் சந்தித்தன. நாராயணமூர்த்தி தன் முயற்சியிலிருந்து அப்போது ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. நிறுவனத்தை தங்கு தடையின்றி நடத்துவதற்காக எல்லா பார்ட்னர்ஸ்களும்
ஆரம்ப காலத்தில் பல மாதங்கள் சம்பளமே இல்லாமல் பணி செய்தார்கள். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக இதுபோன்ற தியாகங்களை நீங்கள் செய்து இருக்கின்றீர்களா? அப்படி என்றால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நான் கேட்க ஆவலாக உள்ளேன். உங்கள் வாழ்க்கையும் எல்லோராலும் போற்றப்பட வேண்டிய ஒன்று. நீங்களும் ஒரு முன்மாதிரியாக திகழ்வதை நான் பதிவு செய்வேன். 1991 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார கதவுகள் திறக்கப்பட்ட போது உலகமே வியக்கும் வண்ணம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைந்தது. நாராயணமூர்த்தியின் வெற்றியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 பாடங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். வாழ்க்கை பாடம் 1. இரக்கமுள்ள முதலாளித்துவம், அதாவது கம்பேஷனேட் கேபிட்டலிசம். பணியாளர்களும் ஊழியர்களும் அவர்களது சுயமரியாதைக்கு பங்கம் வராத வண்ணம் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாராயணமூர்த்தி மிக தெளிவாக இருப்பார். ஊழியர்களின் பிரதான தேவைகளை அதிகாரிகள் அவ்வப்போது கண்டறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று நாராயணமூர்த்தி எப்போதும் வலியுறுத்துவார். நிர்வாகத்தின் அதிகாரிகளின் முன்னால் எல்லா ஊழியர்களும் சமமானவர்கள்தாம் என்று மூர்த்தி அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். வாழ்க்கை பாடம் 2. செல்வத்தை பகிர்ந்து அளித்தல், ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன். கார்ப்பரேட் உலகில் ESOP, அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் என்ற திட்டத்தின்படி நிறுவனத்தின் பங்குகளை, அதாவது ஷேர்களை ஊழியர்களுக்கு வழங்கும் முறையை இந்தியாவில் முதலில் பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியவர் நாராயணமூர்த்தி அவர்கள்தான். இன்ஃபோசிஸ் வளர்ச்சி அடைந்த போது அதில் உழைத்த என்ஜினியர்கள் மட்டுமன்றி நிறுவனத்தின் டிரைவர்கள், அசிஸ்டன்ட்கள் என்ற பலரையும் லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் அவர் உருவாக்கியுள்ளார். செல்வத்தை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் பகிர்ந்து அளிப்பது என்பதுதான் நாராயணமூர்த்தி சொல்லும் தாரக மந்திரம். வாழ்க்கை பாடம் 3. தரவுகளின் மீதான நம்பிக்கை. நான் சொல்லப்போகும் இந்த கூற்று உங்களை வியக்க வைக்கலாம். In God we trust, however, bring data to decide என்பது நாராயணமூர்த்தி நிறுவனத்தில் கூறும் ஒரு புகழ்பெற்ற வாசகம். In God we trust, however, bring data to decide. நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளிலும் கூட அவர் ஆதாரத்தோடு பேசுங்கள் என்றே எப்போதும் வலியுறுத்துவார். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டமைப்பை இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் அவர் ஏற்படுத்தினார். இன்று உலக பணக்காரர்களில் ஒருவராக இருந்தாலும் நாராயணமூர்த்தியின் அடையாளம் அவரது எளிமையில்தான். விமானங்களில் எக்கனாமி வகுப்பில் பயணம் செய்வது,
தான் சாப்பிட்ட தட்டை தானே கழுவி வைப்பது என ஆடம்பரமில்லாத வாழ்க்கையை அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிறுவனம் சட்டப்படி இயங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதன் ஆன்மா, அதன் சோல் நிறுவனத்தின் நற்பண்புகளில், நேர்மையில்தான் உள்ளது என்று அடிக்கடி கூறுவார். நண்பர்களே, இந்த வேகமான உலகத்தில் நேர்மை, உண்மை போன்ற கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் ஒரு நிறுவனத்தால் எப்படி உச்சிக்கு போக முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அது பற்றி நாம் உரையாடலாம். அண்மையில் இந்திய இளைஞர்கள் வாரம் 70 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று நாராயணமூர்த்தி கூறிய கருத்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாட்டை பொருளாதாரத்தில் மேம்படுத்த இளைஞர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அவரது ஆதங்கத்தையே அந்த கூற்று காட்டுகிறது. நாராயணமூர்த்தியின் தொலைநோக்கு பார்வையையும் இந்திய மென்பொருள் தொழில்நுட்பத் துறையில் அவர் ஏற்படுத்திய எழுச்சியையும் பாராட்டிய இந்திய அரசாங்கம் 2008ஆம் ஆண்டில் அவருக்கு பத்ம விபூஷன் பட்டத்தை கொடுத்து கௌரவித்தது. நண்பர்களே, இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் நமது வெற்றியின் பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் மற்றுமொரு சாதனையாளரின் வெற்றியின் பார்வையோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி. வணக்கம். அன்போடு ஜலால்.